சகோதரி இசைவாணி அவர்கள் சமீப காலமாக இந்து கடவுளுக்கும் இந்து கடவுளை வணங்கக்கூடிய மக்களுக்கும் இம்சை ராணியாக மாறி வருகிறார். இவர் பயின்றது நீலம் பண்பாட்டு மையத்தில். ஒரு பண்பாட்டு மையத்தில் பயின்றுவிட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும்? பிற மதங்களை புண்படுத்தக்கூடாது, பிற சமூகத்தை புண்படுத்தக்கூடாது என்பதை தானே கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தால் தானே அந்த குழந்தை மனதிலே பதியும். அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே பிற மதங்களையும் பிற சமூகங்களையும் தவறாக பேசும் பொழுது அதில் பயில்கின்ற மாணவர்கள் மட்டும் எப்படி பிற சமூகங்களை குறை கூறாமல் வளருவார்கள்? என் தாத்தன் ஐயப்பனை பற்றி மிகவும் தரைக்குறைவாக ஒரு பாடலை பாடி இன்று உலகம் முழுவதும் வைரலாகிவிட்டார். அது மட்டுமல்ல, நான் தவறாக பாடிவிட்டேன் என்று என் மீது வழக்கு பதிய போகிறார்கள் என்றெல்லாம் புலம்புகிறார். உன் மதத்தை ஒருவன் குறை கூறினால் உனக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ அதே போல பிற மதங்களை குறை கூறினால் மற்றவர்களுக்கும் கோபம் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு வலிப்பது போல் தானே எனக்கும் வலிக்கும். உன்னால் ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ ஒரு இஸ்லாமிய மதத்தையோ தவறாக பேச முடியுமா?